இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் வாழுகின்ற இன்றைய நவீன உலகிலே பிறர் சொல்வதை கேட்பதற்கோ, பிறரின் துயர குரலை கேட்டும் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு வேற்று மனிதர்களைப் போல வாழுகின்ற மனிதர்களின் குரலை கேட்காமல் பயணிக்கின்ற சமுதாயத்தில் என்னென்ன மானிடம் இழந்து போகின்ற செயல்கள் நடைபெறுகின்றன என்பதை சிந்திக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில அமைதி என்னும் மெழுகுவத்தி ஏற்றப்பட்டு மனம் திரும்புதல், ஆயத்தப்படுத்துதல் என்ற ஒரு மைய கருத்துகளோடு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாலன் இயேசுவினுடைய பிறப்பை தகுந்த முறையில் கொண்டாட நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். ஏன் பிறர் சொல்வதை கேட்க வேண்டும்? பிறர் சொல்வதை கேட்பதன் வழியாக நாம் எத்தகைய மன தயாரிப்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை கேள்விக்குட்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இன்று இருக்கின்றோம். ஏனெனில் பிறர் சொல்வதை அதிகமாக கேட்பதற்கு தலையணி ஒலிவாங்கிகளோடு பயணிக்கின்ற நமக்கு இன்று கேட்பது ஏதோ ஒரு வெளிப்புற செயலாகவும், சொல்லப்படுபவை வாழ்வில் உள்ளார்ந்து வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எத்தகைய மாற்றங்களை கொணர வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்களோடு சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன் பிறர் சொல்வதை கேட்க வேண்டும்? கேட்பதால் என்ன நடக்கின்றது என்ற ஒரு விவிலிய பின்னணிகளோடு நாம் இன்றைய மைய கருத்துக்களை சிந்திக்கின்ற பொழுது, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 16, 17வது வசனங்களிலே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, இதை நீ ஆளுகைக்கு உட்படுத்து, பலுகி பெருகி இந்த மண்ணுலகை நிரப்பு என்ற கட்டளைகளை கொடுத்த பொழுதும் கூட அவனுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை ஞானத்தின் கனியை உண்ணாதே என்பதுதான். ஆனால் ஆதாம் அதை முழுமையாக கேட்டாரா என்ற ஒரு கேள்வி இன்று நமக்கு எழுகின்றது. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை அவர் முழுமையாக கேட்காததால் அவர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார். அந்த பாவம் அவரை கடவுளுடைய திருச்சந்நிதியில் இருந்து, கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து, எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி இணைந்து வாழ்ந்த உயிரினங்களில் இருந்து அவனையும் முதல் பெண்ணையும் பிரித்து வாழ செய்தது. ஆனால் மறுபுறம் தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு கடவுளுடைய வாக்கு கொடுக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார், தியானித்தார், நம்பினார், பயணித்தார். அந்த ஒரு முழுமையான கேட்டலே பல்வேறு இன்னல்கள் மத்தியிலும் எனக்கு வாக்கு கொடுத்த இறைவன் என்னை, என்னுடைய தலைமுறையை அவர் என்றும் நிலைநிறுத்துவார் என்ற நம்பிக்கையிலே அவரை பயணிக்க செய்தது. இந்த பின்னணியிலே இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானால் கொடுக்கப்படுகின்ற அழைப்பான மனம் திரும்புங்கள், ஆயத்தப்படுத்துங்கள் என்ற ஒரு வார்த்தை வெறும் ஆழமான அழைப்பாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய மீட்பு பணி வாழ்வை எப்படி அவர் சுட்டிக்காட்டி எத்தகைய தயாரிப்புகளோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கவும் அழைப்பு கொடுத்தார். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ள காணாமல் போன மகன் ஓமை நமக்கு ஒரு மிகுந்த உதாரணமாக இருக்கின்றது. இப்படி உண்மையான மனம் திரும்புதல் என்பது 4 நிலைகளில் கொடுக்கப்படுகின்றது. முதலில் இறை அன்பில் இருந்து எப்படி உலக செல்வம், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகின்ற செயல்கள் நம்மை பிரித்தெடுக்கின்றது என்பதை உணர்வது முதல் நிலை. 2வது, மேன்மையான அன்பில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நான், தவறுகள் செய்து தவறான வழிகளில் சென்ற நான், அந்த மேன்மையான அன்பு என்னை என்றும் மன்னிக்கும் என்ற ஒரு மனநிலையில் செய்த தவறை உணர்ந்து திரும்பி வருவது. 3வது, மனம் திரும்புவதிலே நான் உனக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த இறைவனிடமும் நம்மை பராமரிக்கின்ற மண்ணுலக மனிதர்களிடமும் நாம் உண்மையான அளவில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நமக்கு புது வாழ்வு கொடுக்கப்பட்டு நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதையும் 3வது சிந்தனையாக கொடுக்கப்படுகிறது. 4வது, உண்மையான மனம் திரும்புதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெளிப்புற மாற்றத்தில் அல்ல, மாறாக அது உள்ளார்ந்த உருவாக்கத்திற்கு நம்மை அழைத்து நாம் எப்படிப்பட்ட சீடத்துவ வாழ்வை
உண்மையான மனம் திரும்புதல் என்பது நமக்கு மன்னிப்பு கொடுத்த இறைவனுடைய வார்த்தையின்படி, தந்தையினுடைய வார்த்தையின்படி நடப்பதே என்பதனுடைய அடித்தளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது நம்மில் நடக்கின்ற பொழுது நாம் பிறரை ஏற்றுக்கொள்வோம், வேற்றுமைகளை பாராட்ட மாட்டோம், எந்த நிலையிலும் பிறரை மன்னிக்க நாம் தயாராக இருந்து கொண்டிருப்போம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றேன். ஆனால் இன்று அப்படி நடக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்கின்ற பொழுது நாம் பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள், பக்தி முயற்சிகள், ஆன்மீக பயணங்கள் இவைகளை நாம் மேற்கொள்கின்றோம். ஆனால் அதன் வழியாக நமக்கு ஒரு மாற்றங்கள் வருகின்றதா? உண்மையான மனம் திரும்புதல் வருகின்றதா? அந்த உண்மையான மனம் திரும்புதல் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக வாழ்வில் நமக்கு கொடுக்கின்றதா, மாற்றத்தை கொடுக்கின்றதா என்பதை கேள்விக்குட்படுத்த அழைக்கின்றேன். வாழ்வும் வழிபாடும் இன்று ஒன்றாக போகாத காரணத்தால் தான் பல்வேறு நேரங்களில் நாம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை துன்பங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்ற நிலைகளில் நாம் இருக்கின்றோம். ஒரு வார்த்தையானது ஞாபகத்திற்கு வருகிறது. ஆலயத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கின்றன, ஆனால் வெறுமையாக இருக்கின்றது. சிறைச்சாலையின் கதவுகள் எப்பொழுதும் மூடி இருக்கின்றன, ஆனால் அது எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு வாக்கியங்கள் இன்று நாம் கேட்கின்ற இறை வார்த்தை நம்மில் வாழ்வாக்கப்பட்டுள்ளதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, மனம் திரும்புதலும் ஆயத்தப்படுத்துதலும் வெறும் வெளிப்புற அடையாளங்கள் அல்ல, வெளிப்புற தயாரிப்பு அல்ல, மாறாக அது உள்ளார்ந்த செயல்பாடு, உள்ளார்ந்த மனமாற்றம் என்பதை உணர்ந்து கொள்வோம். உணர்ந்தால் ஒன்றுபட்டு வாழ்வோம், ஒன்றுபட்டு வாழ்ந்தால் சமூக மாற்றத்தை கொணர்வோம், சமூக மாற்றத்தை கொணர்ந்தால் இறை அரசை கட்டி எழுப்புவோம் என்ற சிந்தனையிலே சிந்திப்போம், தியானிப்போம். வாழ்வும் வழிபாடும் ஒன்றாக இறைவன் நமக்கு என்றும் அருள் புரிவாராக. பாலன் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் தங்கி உங்களை காப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.